நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவரை பிரிந்து 8 வயது மகனுடன் தனி வீட்டில் வாழ்ந்து வந்த பெண். நள்ளிரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த 2 பேர் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூரம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். கொலையாளி குறித்து 8 வயது மகன் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்கள் யார்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரங்கிறதுனால திம்மாப்பூர் பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப திடீர்னு அங்குள்ள ஒரு வீட்ல இருந்து 8 வயசு சிறுவனோட அழுக சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் எல்லாரும் அந்த சிறுவனோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப சிறுவனோட தாய் சுவாதி கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த மக்கள் கிட்ட சுவாதி பத்தி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால போலீசார் கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க சுவாதியோட செல்போனை கைப்பற்றி விசாரிச்சிருக்காங்க. அப்ப அங்கிருந்த சுவாதியோட 8 வயசு மகன், சார், ராஜேஷ்ங்கிற அங்கிள் தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்கான். சிறுவன் மூலமா கொலையாளி யாருன்னு உறுதி செஞ்ச போலீஸ் ராஜேஷை எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க. இதுக்கிடையில ராஜேஷ் மேட்சல் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சி, சார், நான் தான் சுவாதியை கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காரு. இதனால அவரை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. தெலங்கானா கவுடிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரமேஷுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுவாதிங்கிற பெண்ணோட கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான கிஷனுக்கும் சுவாதிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவனுக்கு தெரியாம சுவாதி அடிக்கடி கிஷன் கூட வெளியில போறது, ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சதுனால ரமேஷுக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுவாதி தன்னோட செல்போனை வீட்டுல வச்சுட்டு கடைக்கு போயிட்டாங்க. அப்ப சுவாதியோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு ரமேஷ். அதுல சுவாதி கிஷன் கூட ஆபாசமா பேசியிருந்த மெசேஜை பார்த்து ஆத்திரமடைஞ்ச ரமேஷ் சுவாதி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. அடுத்து கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து ரமேஷ் சுவாதிய சரமாரியா கத்தியால குத்திட்டாரு. சுவாதியோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சுவாதியை மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரமேஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மகனோட நிற்கதியா இருந்த சுவாதிய கிஷன் பகதூர் பள்ளியில உள்ள மற்றொரு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு தங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கடும் கோபமான கிஷனோட மனைவி லட்சுமி சுவாதி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. உனக்கு கல்யாணமாக்கி கணவன் இருக்கும்போது என்னோட கணவன் கூட ஓடி வந்து வாழ்ந்துட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு சண்டை போட்டிருக்காங்க லட்சுமி. அடுத்து தன்னோட கணவன் கிஷன் கிட்டையும் ஒழுங்கா அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டு, அப்படி இல்லைன்னா நானும் என் குழந்தைகளும் உன் கூட வாழ மாட்டோம்னு சண்டை போட்டிருக்காங்க. இதுக்கிடையில சுவாதியும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிஷன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இதனால என்ன செய்யறதுனே தெரியாம விழி பிதுங்கி நின்ன கிஷன் சுவாதியை கொலை செஞ்சாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும்னு முடிவு பண்ணி இருக்காரு. அதுக்காக தன்னோட மைத்துன ராஜேஷை அணுகி இருக்காரு கிஷன். இந்த கொலை திட்டத்துக்கு ராஜேஷும் ஓகே சொல்ல தன்னோட நண்பர் வம்ஷி கூட சேர்ந்து சுவாதியை கொலை பண்ண 2 பேரும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சுவாதியும் அவரோட மகனும் மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப அங்க போன ராஜேஷும் வம்ஷியும் சுவாதிய சரமாரியா தாக்கி மறைச்சு வச்சிருந்த கத்தியால கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சுவாதியோட 8 வயசு மகன் கத்தி அழுதிருக்கான்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 8 வயது சிறுவன் அளிச்ச வாக்குமூலத்தை வச்சு உண்மை கொலையாளிகளான ராஜேஷையும் வம்சியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மனைவியிடம் ஆசை வார்த்தை கூறி குடோனுக்கு அழைத்து சென்ற கணவன் குடோனுக்குள் வைத்து மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூரன். சடலத்தை இரும்பு உருக்கு உலையில் வைத்து எரித்து சாம்பலை ஆற்றில் கரைத்த பயங்கரம். மனைவி காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் ஆக்டிங். போலீசாரின் விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல்கள். சிசிடிவி காட்சிகளின் மூலம் வசமாக சிக்கிய கணவன். திருஷ்யம் படபானையில் மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? அக்டோபர் 26 சமீர் ஜாதவ்ங்கிற நபர் வேர்க்க விறுவிறுக்க பக்கத்துல உள்ள புனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் கடிதத்தோட போயிருக்காரு. சார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில வீட்டை விட்டு வெளியில போன என் மனைவி இப்ப வர வீட்டுக்கு வரல. அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சா இங்க வரலன்னு சொல்றாங்க. என் மனைவி எங்க போனாங்கன்னு தெரியல சார். அதனால நீங்க தான் என் மனைவியை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி இருக்காரு. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் அஞ்சலி பத்தி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சலி வேலை பார்க்கிற இடம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அஞ்சலி கிடைக்கல. அதே மாதிரி சமீர் ஜாதவும் என் மனைவியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. சமீர் ஜாதவோட நச்சரிப்பால போலீசார் இந்த வழக்குல இன்னும் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுபடி சமீர் ஜாதவோட ஏரியாவில் உள்ள சிசிடிவி, பக்கத்து ஏரியாவில் உள்ள சிசிடிவின்னு எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அதுல அக்டோபர் 26 சமீர் ஜாதவும் அவங்களோட மனைவி அஞ்சலியும் பக்கத்துல உள்ள குடவுனுக்கு ஒன்னா போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. இந்த சிசிடிவியை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு சமீர் ஜாதவ் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் மனைவியை காணும்னு எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்களும் உங்க மனைவியும் இந்த குடவுன்ல ஒன்னாதானே இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் கேட்ட அடுத்தடுத்த கேள்விகளை பார்த்து பதற்றமடைஞ்ச சமீர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிச்சிருக்காரு. இதனால சமீர் தான் உண்மை குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. மும்பை புனேவில் உள்ள சமீர் ஜாதவும் அதே பகுதியைச் சேர்ந்த அஞ்சலியும் 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல சமீர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சமீருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வேற ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அடிக்கடி தனிமையில சந்திச்சோம் தங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே அஞ்சலிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னோட கணவனை கண்டிச்ச அஞ்சலி, நீங்க அந்த பொண்ணு கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவ கூட பழகிறத இன்னையோட நிப்பாட்டிருங்க. உங்களோட இந்த நடவடிக்கை நம்ம பசங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிறோம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச ஒரு பொருட்டா கூட மதிக்காத சமீர் தன்னோட காதலி கூட நெருக்கமாகவே பழகிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மனைவியோட டார்ச்சரால கடும் கோபத்துல இருந்த சமீர் அஞ்சலிய கொலை பண்ணிட்டு தன்னோட மிச்ச வாழ்க்கைய காதலி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. கொலைய பண்ணிட்டு போலீஸ் கிட்ட சிக்காம இருக்கிறதுக்கும் திருஷ்யம் படத்தையும் 4 முறை பார்த்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு சமீர். அதுபடி தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள குடவுனுக்கு போன சமீர் அங்க வச்சு அஞ்சலிய சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு குடவுன்ல இருந்த இரும்பு உருக்கு உலையில சடலத்தை எரிச்சிருக்காரு. அடுத்து மனைவியோட சாம்பல பக்கத்துல உள்ள ஆத்துல கரைச்ச சமீர் மனைவி அஞ்சலிக்கு வேறு யார் கூடவோ தொடர்பு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியும் அவங்க மேல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரியும் காட்ட முயற்சி பண்ணி இருக்காரு. அதுக்காக அவங்களோட செல்போன்ல இருந்து அஞ்சலியோட ஆண் நண்பர் ஒருத்தருக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு சமீர். அடுத்து மனைவிய காணோம்னு அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு சமீர் ஜாதவ்.
ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சமீர் ஜாதவ அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வீட்டு வாசலில் ஆங்காங்கே சிதறி கிடந்த ரத்தம். வீட்டிற்குள் சென்ற பொதுமக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கழுத்து குத்தி கிழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் இறந்து கிடந்த இளைஞர். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய தந்தையை பிடித்து விசாரித்த போலீஸ். மகன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? காலை நேரத்துல பொதுமக்கள் எல்லாரும் கல்யாணபுரம் பகுதி வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்ரீதர்ங்கிற நபரோட வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அங்கிருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ஸ்ரீதர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஸ்ரீதரை யாரு கொலை செஞ்சா, ஸ்ரீதர் உயிரிழந்து கிடக்கிறத யார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு போலீஸ் அங்கிருந்தவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்க இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப ஸ்ரீதரோட வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்துச்சு. அதனால உள்ள போய் பார்த்தோம். மத்தபடி ஸ்ரீதரை யாரு கொலை பண்ணான்னு எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில கறிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு திரும்பி இருக்காரு தந்தை மன்மதன் ராஜ். அப்ப அவரோட முகத்துல மகன் உயிரிழந்ததுக்கான எந்த ஒரு சோகமும் தெரியல. இதனால அவர் மேல சந்தேகமடைஞ்ச போலீஸ் அவர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. சென்னை அம்பத்தூர் அடுத்த கல்யாணபுரத்தைச் சேர்ந்த மன்மதராஜுக்கு கல்யாணமாக்கி ஸ்ரீதர்ங்கிற மகன் இருந்தாரு. இவரு இறைச்சி கடை வச்சு குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. இவரோட மகன் ஸ்ரீதருக்கு கல்யாணமாக்கி குழந்தைங்க இருக்காங்க. ஆட்டோவை ஓட்டி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்த ஸ்ரீதர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாக்கி மனைவிய போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையான ஸ்ரீதர் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் சண்டை போட்டு அட்டூழியம் பண்ணி இருக்காரு. டெய்லி இப்படி குடிச்சிட்டு வந்து எதுக்கு பிரச்சனை பண்றீங்க, உங்களால நம்ம குடும்ப மானமே போச்சு, இதுக்கப்புறமாவது குடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு கோபம் அடைஞ்ச ஸ்ரீதர் என்னைய எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி மனைவிய சரமாரியா போட்டு அடிச்சிருக்காரு. இதனால ஸ்ரீதர் மேல கடும் ஆத்திரம் அடைஞ்ச மனைவி தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் திருந்தாத ஸ்ரீதர் அதுக்கடுத்து தன்னோட தாய் தந்தை கிட்டையும் டெய்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ஸ்ரீதர். குடிப்பழக்கத்தால உன் மனைவியும் குழந்தையும் உன்னை விட்டு போயிட்டாங்க, ஒழுங்கா அவங்கள கூட்டிட்டு வந்து நல்லபடியா வாழு, அப்படி இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. இத கேட்டு வெறியான ஸ்ரீதர் தன்னோட தாயை போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. மகனோட செயலை பார்த்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தாய், மகன் இனி திருந்தவே மாட்டான், நம்ம இங்க இருந்தா மது போதையில அடிச்சே கொலை செஞ்சிருவான்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியேறி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மகன் மேல கோபமான தந்தை மன்மதன் ராஜ் அவரோட மனைவியும் இவனை இப்படியே விட்டு வச்சா போதையில நம்ம 2 பேரையும் கொலை பண்ணிடுவான்னு பயந்து மகனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஸ்ரீதர் தன்னோட ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரோட ரூம்குள்ள போன மன்மதன் ராஜ் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஸ்ரீதரோட கழுத்துல சரமாரியா குத்தி கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம மன்மதராஜ் கறிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மன்மதராஜை அரெஸ்ட் பண்ணிட்டு கொலைக்கு உடந்தையா இருந்த அவரோட தாயையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்த ரியல் எஸ்டேட் வியாபாரி கிரிக்கெட் பேட்டால் மனைவியை அடித்தே கொலை செய்த கொடூரம். தாய் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு கதறி அழுத மகன். போலீசாரின் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மனைவியை கணவனே கிரிக்கெட் பேட்டால் அடித்து கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? பேரங்கிட்ட இருந்து போன் வந்ததும் வழக்கம் போல சந்தோஷமா போன் அட்டெண்ட் பண்ணி இருக்காங்க தாத்தா பாட்டி.
ஆனா எதிர்முனையில பேரன் அழுதுகிட்டே சொன்ன விஷயத்தை கேட்டு பதறி அடிச்சு மகள் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க முதிய தம்பதி. வீட்டுக்குள்ள மண்டை உடைஞ்சி உயிரிழந்த கிடந்த மகளை பார்த்து கதறி எழுத முதிய தம்பதி போன் பண்ணி போலீஸுக்கும் தகவல் கொடுத்ததோட மருமகனை திட்டி சாபம் விட்டுருக்காங்க. அந்த திட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு எந்த சலனமும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காரு முதிய தம்பதியோட மருமகன். இதுக்கிடையில அங்க வந்த போலீசார் உயிரிழந்து கிடந்த பொண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த பொண்ணோட கணவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, முதிய தம்பதி எதுக்கு திட்டி சாப விட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தவங்க தான் வெங்கட பிரம்மையா கிருஷ்ணவேணி தம்பதி. சங்காரெட்டி ஆமீன்பூர்ல உள்ள KSR நகர்ல குடியிருக்கிற இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க. பிரம்மையா ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க மனைவி கிருஷ்ணவேணி கோஹீர்ல உள்ள DCCB பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்திருக்காங்க. அதனால பணப்பிரச்சனை எதுவும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா பிரம்மையாவுக்கு அவங்க மனைவி மேல சந்தேகம் வந்திருக்கு. பேங்க்ல கூட வேலை பார்க்கிற யாரோ ஒரு ஆண் கிட்ட மனைவி பேசுறதாவும் பழகிறதாவும் சொல்லி சண்டை போட்டிருக்காரு. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வர லேட் ஆனா கூட யார் கூட ஊரை சுத்திட்டு வர்றேன்னு கேள்வி கேட்கறது, வேலை விஷயமா யார் போன் பண்ணாலும் யார்கிட்ட போன் பேசுற, யார் கூட தகாத உறவுல இருக்குன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு மனைவிய தினம் டார்ச்சர் பண்ணி இருக்காரு கணவர். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் சந்தேகப்பட்டு மனைவி கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு பிரம்மையா. அதனால மனைவியும் பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல எல்லை மீற ஆத்திரமடைஞ்ச பிரம்மையா மகன் விளையாடுறதுக்காக வீட்டுக்குள்ள வச்சிருந்த கிரிக்கெட் பேட்டால மனைவியோட மண்டையில ஆக்ரோஷமா அடிச்சிருக்காரு. அதுல சுருண்டு விழுந்த கிருஷ்ணவேணி அடுத்த சில நொடிகள்லயே உயிரிழந்துட்டாங்க. அப்பா மூர்க்கத்தனமா நடந்துகிட்டத பார்த்த மகன் பதறி போய் தன்னோட தாத்தா பாட்டிக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணவேணியோட அப்பா அம்மா ஓடி வந்திருக்காங்க. கொலை செஞ்சுட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்த பிரம்மையாவை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீஸ். தனியார் நிறுவன ஊழியரை அரிவாளோடு ஆக்ரோஷமாக விரட்டிய 5 பேர் கொண்ட கும்பல். காவலர் குடியிருப்புக்குள் ஓடி தப்பிக்க நினைத்த போதிலும் விடாமல் துரத்தி சென்று வெட்டி படுகொலை. தனியார் நிறுவன ஊழியரை 5 பேர் கொண்ட கும்பல் பட்ட பகலில் வெட்டி கொலை செய்தது ஏன்? எந்த அச்சமுமின்றி காவலர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து இளைஞரை கொலை செய்த கொலையாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? தில்லை நகர் காவல் நிலையத்துல சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராய் இருக்கிற செல்வராஜ் வீட்டு ஹால்ல நாற்காலியில உட்கார்ந்து இருக்காரு. குப்பைய கொட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்த அவரோட மகள் கதவை உள்பக்கமா தாழ்பால் போடுறதுக்காக நின்னு இருக்காங்க. அப்போ படக்குன்னு கதவை திறந்த ஒரு இளைஞர் ரத்தம் சொட்ட சொட்ட கிச்சனுக்குள்ள ஓடி இருக்காரு. அதை பார்த்து காவலரும் அவரோட பொண்ணும் அதிர்ச்சியாக அடுத்த நொடியே திபுதிபுன்னு வீட்டுக்குள்ள மேலும் 5 பேர் ஓடி வந்திருக்காங்க. கிச்சன்ல இருந்த கிரைண்டர் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பலும் சேர்ந்து அரிவாளால வெட்டி சாச்சிருக்காங்க. அதை பார்த்த காவலரும் அவரோட பொண்ணும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள காவலர்களும் அவங்க உறவினர்களும் ஓடி வந்திருக்காங்க. அதனால 5 பேர் கொண்ட கும்பலும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. அந்த 5 பேர்கிட்டயுமே ஆயுதங்கள் இருந்ததுனால யாரும் அவங்க கிட்ட போக முடியல. அதனால கல்லையும் கட்டையும் எடுத்து அவங்க மேல எரிஞ்சு பிடிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இளைஞர் மட்டும்தான் கல்லெறிப்பட்டு கீழே விழுந்திருக்காரு. மத்த 4 பேரும் தப்பி ஓடிட்டாங்க. இதுக்கிடையில காவலர்கள் கொடுத்த தகவல் படி அங்க மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களோட பாலக்கரை போலீசார் வந்துட்டாங்க. வெட்டப்பட்டு கிடந்த இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீசார் பிடிபட்ட இளைஞர்கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்பதான் கொலை செய்யப்பட்ட நபர் யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு, என்ன முன் விரோதம்னு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தது. திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோயில் கீழத்தெருவை சேர்ந்தவர் தாமரை செல்வன். ஸ்ரீரங்கம் பக்கத்துல உள்ள ஒரு தனியார் மோட்டார் நிறுவனத்துல மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்த தாமரை செல்வனுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம்தான் ஆகுது.
தனியார் நிறுவனத்துல வர்ற வருமானம் போதுமானதா இல்லாததால ரியல் எஸ்டேட் தொழிலும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற லால்குடி பகுதியைச் சேர்ந்த சதீஷுக்கும் தாமரை செல்வனுக்கும் கமிஷன் வாங்குறது சம்பந்தமா அடிக்கடி வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு முன்னால தாமரை செல்வனோட மனைவி ஒரு பெயிண்ட் கடையில வேலை பார்த்திருக்காங்க. அங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சதீஷ் கடையில 1 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணதா தெரியுது. அத தாமரை செல்வனோட மனைவி தட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ண சதீஷ் தரக்குறைவா திட்டினதா தெரியுது. அதனால வருத்தப்பட்ட தாமரை செல்வனோட மனைவி தான் கணவர்கிட்ட நடந்த விவரத்தை சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு ஆத்திரமான தாமரை செல்வன் பெயிண்ட் கடை ஓனருக்கு கணக்கு வழக்கு ஒப்படைக்கிறது என் மனைவிதான், அதனால பணம் கையாடல் பண்ணுனா கேட்கத்தான் செய்வா, அதுக்கு என் மனைவியே தரக்குறைவா பேசுறியான்னு சதீஷ் கிட்ட சண்டை போட்டதோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சதாவும் சொல்லப்படுது. அதிலிருந்தே தாமரை செல்வன் மேல சதீஷ் கொள்ளவெறியில இருந்திருக்காரு. அதோட ரியல் எஸ்டேட்ல கமிஷன் வாங்குறதுல முட்டலும் மோதலும் அதிகமாகி இருக்கு. அடிபட்ட பாம்பு சும்மா விடாதுங்கிற மாதிரி ஏற்கனவே அறை வாங்கின சதீஷ் கமிஷன்லயும் குடைச்சல் வந்ததால தாமரை செல்வனை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட நண்பரும் பல வழக்குகள்ல தேடப்படும் குற்றவாளியுமான திருவானைக்காவல் பிரபாகரனை தேடி போன சதீஷ் தாமரை செல்வனை இதுக்கு மேல உயிரோட விடக்கூடாது, அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு கேட்டிருக்காரு. கொடுக்கறத கொடுத்தா உதவி உடனே பண்ணிடலாம்னு சொன்ன பிரபாகரன் ஒரு குறிப்பிட்ட தொகையை சதீஷ் கிட்ட இருந்து வாங்கிட்டு தன்னோட கூட்டாளிகளான மோகன், நந்து மற்றும் இளமாறனை கொலைக்கு கூட்டு சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தாமரை செல்வனை 3 நாளா ஃபாலோ பண்ணியிருக்காங்க சதீஷும் அவரோட கொலைகார கூட்டாளிகளும். முதல் 2 நாட்கள் சரியான இடமும் சரியான நேரமும் கைகூடாததால தாமரை செல்வன் கதையை முடிக்க முடியல. ஆனா சம்பவத்தன்னைக்கு காலை நேரத்துல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததால கொலைய அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல காலையில தன்னோட வீட்ல இருந்து பைக்ல வேலைக்கு கிளம்பி இருக்காரு தாமரை செல்வன். 2 பைக்ல 5 பேரு அவரை பின்தொடர்ந்திருக்காங்க. 8:40 மணிக்கு பழைய போஸ்ட் ஆபீஸ் சாலையில வந்துட்டு இருக்கப்ப பல்சர் பைக்ல வந்த 2 பேரும் தாமரை செல்வனோட பைக்கை வழிமறிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னால இன்னொரு பைக்ல வந்த 3 பேரு தாமரை செல்வனோட தோள் பகுதியிலையும் முதுகிலையும் அரிவாளால ஓங்கி வெட்டி இருக்காங்க. அதனால அச்சமான தாமரை செல்வன் காவலர் குடியிருப்புக்குள்ள போனாதான் உயிரை காப்பாத்திக்கலாம், அதுக்குள்ளதான் கொலையாளிகள் பயந்து வரமாட்டாங்கன்னு ஓடி இருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் அசராத 5 பேரும் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே தாமரை செல்வனை அரிவாளோட விரட்டி இருக்காங்க. காவலர் குடியிருப்புல தரைத்தளத்துல இருந்த காவலர் செல்வராஜோட வீடு திறந்து கிடந்திருக்கு. அதை பார்த்த தாமரை செல்வன் அந்த வீட்டுக்குள்ள ஓடி கிச்சன்ல இருந்த கிரைண்டருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாலேயே ஓடி வந்த 5 பேரும் கிரைண்டருக்கு பின்னால பதுங்கி இருந்த தாமரை செல்வனை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அதுல காவலர் வீட்டு கதவு, சுவர், தரைன்னு எல்லாமே ரத்தம் தெரிச்சதோட வீடு முழுக்க ரத்த குளமா மாறி இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம காவலரும் அவரோட பொண்ணும் கத்தி சத்தம் போட பக்கத்துல உள்ள காவலர்கள் ஓடி வந்து திருவானைக்காவல் கொண்டையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளமாறனுங்கிற இளைஞரை மட்டும் கல்லால எரிஞ்சு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் இளமாறன் கிட்ட விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு. இதுக்கு மத்தியில தப்பி ஓடின மத்த 4 பேரையும் பிடிக்கிறதுல தீவிரமா இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ உறையூர்ல அந்த 4 தலையும் தென்படுறதா போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க போன போலீசார் பிரபாகரன், சதீஷ், நந்து, கணேஷ் அந்த 4 பேரையும் மடக்கி பிடிச்சு கைது பண்ணி இருக்காங்க. கொலை நடந்த 5 மணி நேரத்துல 4 பேருமே சிக்கி இருக்காங்க. 400 காவலர்கள் குடியிருக்கிற காவலர் குடியிருப்புக்கு போக பீமநகர்ல ஒரு கேட்டும் மாசிங்பேட்டையில ஒரு கேட்டும் இருக்கு. இந்த 2 கேட்டுகளையுமே பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி கூட இல்லைன்னு சொல்ற மக்கள் அந்த பாதைய பலரும் பொது பாதை மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, காவலர் குடியிருப்பு சாலைகள்ல சிசிடிவி கேமராக்களும் இல்லைன்னு தெரியுது. இப்படி பாதுகாப்பு செக்யூரிட்டிகளோ சிசிடிவி கேமராக்களோ இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட பலரு சட்டவிரோத செயல்கள்ல தைரியமா ஈடுபடுறதாவும் சொல்லப்படுது. காவலர் குடியிருப்புக்குள்ளேயே, அதுவும் காவலர் வீட்டுக்குள்ளேயே பட்ட பகல்ல துணிச்சலா கொலை நடக்குதுன்னா பொது இடத்துல எத்தனை கொலைகள் நடக்கும்னு பொதுமக்கள் அச்சத்துல இருக்காங்க.
ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.